பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 48 அதிகாரம் வசனம் 17-18. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் சொல்லுகிறது, பிரயோஜனமான இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பாதையில், நம்முடைய படிப்பில், குடும்பத்தில், வேலையில், தொழில, எல்லா இடத்துலையுமே ஒரு சமாதானம் இருக்கணுங்க. We have to have a peaceful life. வாழ்க்கையில் என்ன தேடுறோம்? சில வேளைகளில் சம்பாதிக்கிற நாட்கள், ஆரம்பத்தின் நாட்களில் நிறைய பணம் சேர்க்கணும். பணம் ரொம்ப சேர்ந்து விடுகிறது, நிம்மதி இல்லை. என்னுடைய உறவின் முறிவில் ஒரு சிலர் இருக்கிறாங்க, சின்ன நிலைமையிலிருந்து உயர ஆரம்பித்தாங்க. பணம் ரொம்ப வந்துருச்சு, நைட்டு தூக்கம் இல்லை, தூக்கம் போயிடுச்சு. தூக்க வேணும், நான் தூங்கணுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் முக்கியம். பணத்தை விட, எப்பேற்பட்ட செல்வத்தை விட, பேர் புகழை விட சமாதானம் முக்கியம். ஒரு நாளை முடித்து அந்த நாளில் போய் படுக்கிறோம், கொஞ்ச நேரத்தில் தூங்குறோம், சந்தோஷமா தூங்குறோம். ஒரு சமாதானம் இருக்கணும். குடும்பத்தில் பிள்ளைகளோட, மனைவியோட, உற்சாரோட சமாதானம் இருக்கணும். இன்னைக்கு ஏன் அந்த சமாதானம் குறைவுபடுகிறது? ஏன் அந்த சமாதானம் இல்லை? நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் நடத்துகிற வழியில, கர்த்தர் காட்டுகிற பாதையில நம்ம நடக்கிறோமா? என் கற்பனைகளை கவனித்தால் நலமா இருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியை போல உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் முக்கியம். பணம் அவசியம்தான், புகழ் அவசியம்தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல தேவ சமாதானம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இருக்கணும். இன்னைக்கு சமாதானம் இல்லாதனாலதான் நிறைய பேர் பாருக்கு ஓடுறாங்க, சிற்றின்பங்களுக்கு ஓடுறாங்க. ஒரு நாள்ல கொஞ்ச நேரமாவது நான் சந்தோஷமா இருக்கணுமேனு தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துகிறதுன்னு தெரியாம ஓடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இயேசு என்கிற நாமம் தெரியல, எனக்கு சமாதானம் இல்லை, காலையிலிருந்து வேலை செய்கிற, நைட்டானா ஏதோ எனக்கே பிரியம் இல்லை, ஆனா சில காரியத்தை செய்து நான் தூங்கணும்னு போற. ஏன் தெரியுங்களா? பிரயோஜனமான இருக்கிறதை போதித்து நாம நடக்க வேண்டிய வழியில நடக்காதனாலதான் சமாதானம் தேடி அலைகிறோம். இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு பிரயோஜனமா இருக்கிறது உங்களை போதிப்பார், நடக்க வேண்டிய வழியில நடத்துவார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, ஒரு குழந்தை ஸ்கூல் முடிக்குது, காலேஜுக்கு போகுது, டாக்டருக்கு படிக்க போகுது, இன்ஜினியருக்கு படிக்க போகுது, லாயருக்கு படிக்க போகுது, இல்லை ஏதோ ஒரு அவங்க எடுக்கிற கோர்ஸ்ல படிக்க போறாங்க. அவங்க நடக்க வேண்டிய வழியில அவங்களை நடத்துகிற பொழுது அவங்க சரியா போறாங்க. நம்மை நடத்துகிற கர்த்தர் இயேசு நம்ம வாழ்க்கையை நடத்தணும். இயேசுதான் நம்ம ஒவ்வொருவரையும் படைத்தார். தாய் தகப்பனுக்கு நம்ம பிறந்திருக்கலாம், ஆனால் தேவாதி தேவன் தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவர் தான் நம்மை உண்டாக்கினார். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற பாதையில் நம்ம நடக்கிற பொழுது சமாதான குறைச்சல் இருக்காது, போராட்டம் இருக்காது, நொந்து போக மாட்டோம், சந்தோஷமா இயேசுவோடு வாழுவோம். இன்னைக்கு பிரயோஜனமா உங்களுக்கு போதிக்கும்படியா இயேசு உங்களை அழைக்கிறார். யாரெல்லாம் என்னால தூங்கவே முடியல, எனக்கு நிறைய பணம் இருக்குது, ஆனா இருதயத்துல சமாதானம் இல்ல, பயமா இருக்குது, இந்த வாழ்க்கை முடிஞ்சான என்ன ஆகுமோன்னு எத்தனையோ இருதயங்கள் பதபதைக்குது. இதை கேட்கிற எத்தனையோ இருதயங்கள் என் முடிவு எப்படி இருக்குமோன்னு பதபதைக்குது. சமாதானம் இருக்கணுங்க. என் கற்பனைகளை கவனித்தாயால நலமா இருக்கும். அப்பொழுதும் சமாதானம் நதியை போல் இருக்கும். இயேசு உங்க வாழ்க்கையில் இருந்தா தான் சமாதானம், இயேசு உங்க வாழ்க்கையில் இருந்தா தான் சந்தோஷம். ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பமா இருக்கலாம், பேர் கிறிஸ்துவர்களா இருந்து அந்த ஆண்டவருடைய சமாதானத்தை சுதந்திரிக்கிற, அனுபவிக்கிற குடும்பமா இல்லாம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கற்பனைகளை பின்பற்றணும். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே நீங்க எங்களை போதீங்க, நடத்துங்கன்னு சொல்லி அவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட குடும்பமா இருந்தாலும் சரி, இயேசுவை அறிந்த குடும்பமா இருக்கலாம், இயேசுவை அறியாத குடும்பமா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சமாதானம் கடந்து வரணும்னா நீங்க நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்க. பிரயோஜனமா இருக்கிறதை எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க.
ஏசப்பா, உங்களை நோக்கி பார்க்கிற அன்பு சகோதரன் சகோதரிக்காக உங்க பாதத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வழியில இவர்களை நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற யார் ஒருவரோ தங்க வாழ்க்கையில சமாதானம் எல்லாம் இருக்கக்கூடாது, தங்களுடைய நாளை முடிக்கிற பொழுது ஐயோ நான் எப்படி தூங்க போறணும்னு சொல்லி கஷ்டத்துல கண்ணீர்ல ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல கடந்து போய் இவங்க வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் கரம் இவர்கள் மேல அமரட்டும், தேவனுடைய சமாதானம் இவர்களுக்குள்ளாய் வரட்டும். நான் பிரசங்கிக்க இருந்த வார்த்தையின் அபிஷேகம் இவர்களை தொடும்படியா ஜெபிக்கிற கர்த்தருடைய கற்பனையில பலப்படும்படியா கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இவர்களுக்கு போதித்து இவர்கள் நடக்க வேண்டிய வழியில இவங்க நடத்துங்க ஆண்டவரே. வல்லமை ஒப்புக் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டிய பாதையில நடக்கும்படியாய் உங்களை ஒப்புக் கொடுங்க. நீங்க நடக்க வேண்டிய பாதையில தேவன் சொல்லுகிறபடி நடக்கிற போது உங்க வாழ்க்கையில தேவ சமாதானம் பரிபூர்ணமா இருக்கும். நீங்க ஒரு சமாதானத்தின் பாத்திரமா இருப்பீங்க. அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு சமாதானத்தின் பாத்திரமா இயேசு உங்களை பயன்படுத்துவார். சந்தோஷமா இருங்க. God bless you.